ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते कांचीपीठं सर्वजितं दिव्यगणवेस्तं कांचीं जगद्गुरुमस्ते परगणसिद्धं जनं शान्तिरूपिणं श्री चंद्रशेखर गुरुं परमावदानं कलियुगदेवं कांचीमान् இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு அணுகலி ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு அனுபவத்துக்கு அதனுடைய இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு இதுவரைக்கும் அந்த கட்டை காப்பாத்தின்னு இருக்கு இதுவரைக்கும் அந்த கட்டை காப்பாத்திண்டு இருக்குது. அந்த கட்டைனா மரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பாலுமாமா வந்து நேரில் பார்த்த சம்பவம். அவர் தான் சொல்லியிருக்கார். இதை நான் அவருடைய இன்டர்வியூவில் கேட்டேன். இதை நிறைய பேர் சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை, சில பேர் தான் சொல்லியிருக்கா. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சுது, அந்த மனுஷர் யாருன்னு யாரோ ஒருத்தர் அந்த பக்தர் அப்படிங்கிறத பற்றியான விஷயங்கள் இவருக்கு தெரியறதுக்காக பெரியவா இன்னைக்கு காமிச்சிருக்கா. பாலுமாமா மூலமாக நம்மளுக்கு தெரியறதுக்காக ஒரு வேத பண்டிதர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கா. ஏதோ கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. தூரத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார். ஒரு அப்ராமணர் மாதிரி தெரியுது. அது உட்காந்துட்டுருக்கார். வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு அது ஓரத்தில் உட்காந்துட்டுருக்கார். பெரியவா வந்து ஒரு பண்டிதரை, அங்கே வேத பண்டிதரை கூப்பிட்டு அந்த கடைசியில் ஒருத்தர் பண்டிதர் இருக்கார் பார், கையை காமிச்சார் பெரியவா கரெக்டாக. அந்த பண்டிதரை கூட்டுன்னுவா. இவாளை தவிர பண்டிதர் யாருன்னா அவர் புரிஞ்சுட்டார். அங்கே கடைசியில் இருக்கவரை தான் காமிக்கிறார். அந்த கடைசியில் இருக்கார் பார், இந்த மூலையில் அவரை கூட்டணும். நேர போய் அவர், நீங்கள் பண்டிதர் தானேன்னா ஆமாம் அப்படின்னு, வாங்க அப்படின்னு கூட்டின்னு இருந்தார். கொண்டு வந்தால் பெரியவா கிட்ட விட்ட உடனே பாலுமாமா பக்கத்தில் கைங்கரியம் நிற்கிறார். பெரியவா வந்து எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். இது வரைக்கும் அந்த கட்டை தான் காப்பாற்றின்னு இருக்கு, நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து உடனே மடத்து மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வா, இவருக்கு பஸ்ஸில் போனோம் அவருக்கு. அப்புறம் ஒரு புடவை ஒன்று, ஒரு அவர் பொண்டாட்டிக்கு ஒரு வேஷ்டி ஒன்று, இவருக்கு துண்டு, அப்புறம் அதில் குங்குமம் விபூதி அதெல்லாம் போட்டு வில்வதளம் ஒன்று வச்சு அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் நமஸ்காரம் பண்ணார். வாங்கிட்டு கிளம்பிட்டார். இந்த நாவிதர் இவர் அதான் பண்டிதர். அவர் பண்டிதர்னா என்ன. அப்புறம் வந்து திருப்பி இவர்னா பார்த்தார். பாலுமாமா வந்து இவர் அடிக்கடி ஒரு மாதம் ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுறாருன்றது இவருக்கு அவர் நோட்டீஸ் பண்ணார். அதனால் இந்த மாதிரி ஒன்று நடந்துடுது சம்பவம். அதனால் ஒரு நாளைக்கு மாப்பிரியா வந்து இவர் போய் தரிசனம் பண்ண வந்தவர் கொஞ்சம் லேட்டாக வந்தாருன்னு தெரியல. அதனால் இவர் கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அந்த யார் முன்னாடி வந்துட்டு போனாரோ அவர் தனியாக இருக்கிறதுனால பெரியவா கிட்டேயும் இவருக்கு எதுவும் வேலை இல்லை. இவர் ஃப்ரீயாக இருந்தார். பாலுமா நேராக போய் அவர் கேட்டார், நீங்கள் யார் அன்றைக்கி ஏதோ வந்தீங்க, உங்கள் பெரியவா வந்து ஏதோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் அனுகிரகம் பண்ண பண்டிதர்னா. அப்புறம் அவர் சொன்னார், எங்கள் இதில் பண்டிதர்னு எங்களை சொல்லுவார், நான் வந்து ஒரு நாவிதர், சேவ் பண்ணுறவர் அவர், அதை பண்டிதர்னு சொல்கிறதும் உண்டு, அதனால தான் பெரியவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னார். அப்புறம் அவர் என்ன விஷயம் கேட்டோன்னே அவர் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொன்னார். அவர் வந்து இவருக்கு 2 ஆண் குழந்தை, ஒரு 2 பெண் குழந்தை இருந்திருக்கு. இவருடைய ஃபேமிலி படி பார்த்தா இவர் வந்து இந்த நாவிதராக தான் இருக்கணும். ஆனால் இவருடைய அண்ணா வந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் அவர் வாங்கி அவருக்கு வருது. அதை வச்சுன்னு அவர் வேறு மாதிரி இருக்கார். இவருக்கு வந்து நாவிதர், அதனால் அதில் ஏதோ போகிறது நாட்டம் போகலை. சரி ஜோசியம் கொஞ்சம் பார்க்கலாமா, நான் கொஞ்சம் கற்றுண்டு ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. தவிர ஜோசியத்தை சொல்கிறார் வரவாளுக்கெல்லாம் பலன் ஏதோ. அது அவ்வளோ ஓகோன்னு அவருக்கு வருமானம் வரல, அதுலேயும் வருமானம் வரல, கொஞ்சம் ஒரு ஏழ்மையோடு இருக்குது. அதனால் என் அம்மா வந்து ஒரு நாள் சொன்னாலாம், காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்காராமே, யாரோ ஒருத்தர் சன்னியாசி, அந்த மடத்தில் போய் நீ அவரை பாரு, அவரை போய் பார்க்கக்கூட வேணாமா, நீ அவர் ஓரத்தில் உட்காந்து நீ அவரை பார்த்துட்டு நீ வந்துட்டீங்கன்னா கூட உனக்கு அனுகிரகம் கிடச்சிடும். அவர் அப்படி சொல்கிறாங்க எல்லாரும், நீ போயிட்டு வாங்க. அந்த மாதிரி வந்தவருக்கு தான் அனுகிரகம் நிறைய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, இவர் இல்லை, பாலுமாமா இல்லை கைங்கரியத்தில், வேறு யாரோ இருந்திருக்கா. அது கம்யூனிகேஷன் கேப் இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. பெரியவா கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே பெரியவா வந்து
அதுக்கு அதை தவிர அவர் சொன்னாராம், எனக்கு வந்து நான் சொல்கிற ஜோசியம் பலிக்கணும், அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டிருக்காரு அந்த நாவிதர். இப்போ என்ன பண்ணாரா, பெரியவா வந்து அப்போ காலில் 2 பாதங்கள்லையும் போட்டிருந்த அந்த இது பாதுகையை வந்து இப்படி இப்படி வைப்ரேட் இப்படி பண்ணார். இப்படின்னு தெரிச்சிருக்க 2 பாதுகையும். அதை அவர் கேட்ச் பிடிச்சுட்டார் அந்த நாவிதர். சரி அதை வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னாரு. பூஜை பண்ணுன்னு சொல்லியிருந்தாலும் அவர் பண்ணியிருக்க போகிறதில்ல. அவர் கொண்டு போய் அப்படியே பத்திரமா வீட்டில் தொடச்சி வச்சுட்டு இருக்கார். பூஜை ரூமில் இருக்குது, அது அவ்வளோதான். அது போருமே, அது உள்ளே இருக்கிறது அவர் மகாபிரிவா பாதங்கள்லேருந்து வந்ததுன்ற அளவுக்கு அவருக்கு பக்தி இருக்குது, அதை வச்சுட்டு இருக்கார். பெரியவாளை மகாபிரிவான்னு நினச்சிட்டு இருக்கார். அது தவிர எந்த ஸ்லோகமும் அவர் சொன்னதில்லை. ஆனால் பக்தி இருக்குது அவருக்கு, அது தெரியும். அதனால் பெரியவாவும் அதை பார்த்துட்டு இருக்கான்றதும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் அதுக்கு அடுத்ததுலேருந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த அவர் சொல்கிற அஸ்ட்ராலஜி ஜோசியம் வந்து பலிச்சுது. யாராவது வந்து கேட்பாளா, எனக்கு ஆண் குழந்தை வேணும், ஏன்னா பெண் குழந்தையே பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறக்கும் உனக்கு அப்படின்ட்டு வரான். பெரியவாடை வேண்டிப்பாரான், மனசில் வேண்டின்ட்டு அப்படி சொல்லிட்டு வரான். அது மாதிரி நடந்துருவான். பெண் குழந்தை வேணும்னு சொன்னான்னா வேண்டினா இப்போ நடந்துருவான். என்ன சொல்கிறா எல்லாம் நடந்துடுதான் இவருக்காக. அதனால் இவருக்கு வந்து வருமானம் நிறைய வந்து, அதனால் இவருடைய 2 ஆண் குழந்தைகளுக்கும் ஸ்கூல் படிப்பு வந்து காலேஜ் படித்து அந்த பசங்க வேலைக்கே போயாச்சு. 2 பொண்ணு குழந்தைகளுக்கும் கல்யாணமே பண்ணி விட்டுட்டார். இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய அனுகிரகம் ஆபரியோட எதனால் வந்ததுன்னா, அந்த பாதுகைகள், அந்த கட்டைன்னா அந்த உடன், அதில் தானே பாதுகை இருக்குது. அந்த கட்டை வந்து இவரை காப்பாற்றின்னு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவருக்கு பக்தி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியாது பாதுகைகளுக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னு அவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அது பொறுமை. ஆதிசங்கரரே அவருடைய மகிமையை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு, பின்னாடி வந்திருக்காரு குரு பாதுகா அப்படின்னும் போது அந்த குருவோட பாதுகையை வந்து அவர் நல்லா மதித்து அவர் அதை வச்சுட்டு இருக்காரு. அதுவே பெரிய விஷயம். அது ஏதோ இருக்குன்னு தூக்கி போடாமல் அதை தொடச்சி அதை வச்சுட்டு இருக்காரு. போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணல. அதனால தான் அவர் வந்து அந்த கட்டை காப்பாற்றின்னு இருக்குன்னு சொன்னால் பெரியவாளுக்கு அது புரியும். அந்த பாஷை கட்டான மகாபிரிவாவோட கட்டை கொடுத்த அந்த பாதுகை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது வரைக்கும் அந்த கட்டை காப்பாற்றின்னு இருக்குன்னு அந்த நாவிதர் சொல்லியிருக்கார். பாலு மாமா இந்த இன்டர்வியூவில் நம்மளுக்கு சொல்கிறார். நம்ம எல்லாரையும் இந்த கட்டையும் அவரோட மகாபிரிவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.